சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஏமனுடைய அன்சாரி அவர்கள் கடுமையான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சரியான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு மேல இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. பல இடத்துல தாக்குதல் சக்சஸ் ஆயிருக்குது. பல விஷயங்கள் அங்கிருந்து வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் சில நிகழ்வுகள்லாம் சுத்தி நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதை பார்த்துக்கலாம். முதல்ல ஈரானை பத்தி பாத்திரலாம். ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரஷ்யாவோடு மீட்டிங்கை ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்தது சைனாவை போய் மீட் பண்ண போறாங்க. எதுக்கு இந்த மீட்டிங் இந்த சமயத்துல அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை 3வது ரவுண்டு இந்த வாரம் சனிக்கிழமை போகுது. அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா அடுத்து யுத்தம் ஆரம்பிச்சிடும் ஈரான் மீது. அதுவும் அமெரிக்காவும் தாக்குதல் பண்ணுவாங்க, இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால ஆரம்பத்திலேயே போய் ரஷ்யா டீம் சைனா டீமே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க சமாதானத்துக்கு போனாலும் சரி போகாட்டினாலும் சரி சண்டேன்னு வந்தா அவங்களும் களத்துக்கு வர்றதுக்காகத்தான் இப்படி ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனாலதான் அவசரமாக ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 பக்கமுமே மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யால சண்டை போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஈரான் விஷயத்துல ரஷ்யா ஆரம்பத்துல இருந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு. ரஷ்யாவை நீங்க ஈரானை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, ஈரானை நீங்க தொட்டீங்கன்னா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு ரஷ்யா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சைனாவோட அவங்க ஒரு நல்ல லிங்க்ல இருக்கிறாங்க. சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அமெரிக்காவே கொஞ்சம் நிதானிச்சுட்டு இருக்கு. ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்கள தொட வேணான்ட்டு. ஆனாலும் சமாதான பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாட்டினா அமெரிக்கா அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா பகச்சிக்க கூடாது, ரஷ்யாவையும் சைனாவையும் பகச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேலை அட்டாக் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா வெளிப்படையா அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ண வேண்டாம் ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆமா எங்களை அமெரிக்கா அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க ஒரு சின்ன தாக்குதல், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்துறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை இஸ்ரேல் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம அதை சொல்லியிருப்போம். இதை வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா பகிரங்கமா மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி வேண்டான்னு சொன்னாலும் பின்னாடி இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாம இஸ்ரேல் சீக்கிரத்துல ஈரான் மேல கை வைக்க மாட்டாங்க. அப்ப அமெரிக்கா வேண்டான்னு சொல்லியும் இஸ்ரேல் கை வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா வெளிப்படையா ஒரு நாடகத்தை போட்டு மறைவுல ஈரான் அடிக்கிறதுக்கான திட்டத்தை போட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி ஒரு 2 நாளாவே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஈரானும் ரஷ்யாவையும் சைனாவையும் போய் பாக்குறத வச்சு பார்க்கும்போது அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எப்படி இருந்தாலும் அமெரிக்கா நேரா அடிக்காட்டினாலும் சரி மறைமுகமா இஸ்ரேலை வச்சாவது நம்ம மேல தாக்குதல் செய்ய போறாங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணிதான் அவங்களுடைய நட்பு நாடுகள்கிட்ட போய் இப்போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது ஈரானுடைய தகவல். அப்படியே நம்ம இஸ்ரேலுக்குள்ள போயிட்டோம்னா ஏமன் நேத்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ள நடத்திருக்காங்க. 2 பகுதியில, ஒண்ணு ஹைஃபா பகுதியில, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேலுடைய சில முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடத்திருக்காங்க. ரொம்ப நேரம் சைரன் ஒழிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி போய் ஒழியக்கூடிய காட்சிகள் வந்திருக்குது. அதே நேரத்துல நாங்க தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பாதுகாப்பு மினிஸ்டர்ல இஸ்ரேல்ல சொல்லியிருக்காங்க. ஆனாலும் என்ன ஆயிருக்குன்னா அங்கிருந்தே இஸ்ரேலுக்குள்ள இருந்தே பல இடத்துல இருந்து என்ன செய்தி வந்திருக்குன்னா இஸ்ரேலுடைய அயன்டோம் மாதிரியான அந்த தாட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கூட தாண்டி போய் டிராமட் விமானப்படையுடைய ராணுவ தளம் அங்க இருக்கு. அந்த விமானப்படையுடைய ராணுவ தளத்துல போய் வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்ம எப்படி இந்த பெண்குரின் விமான நிலையம் பாக்குறோமோ அதே மாதிரி டிராமட் விமானத்தளம் அப்படிங்கிறது பார்த்தா ஐஃபா துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, நிறைய தாக்குதலை லெபனான் மேல நடத்தினாங்க. அதனால அந்த ஒரு இடத்தை தான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா எப்படி லெபனான் அடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அடுத்து ஈரானையோ இல்ல ஏமனையோ அட்டாக் பண்ற நிலைமை வந்தா அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த இடத்துல கடுமையான தாக்குதலை பண்ணிருக்காங்க. ஒரு அயன்டோமு தாட் சிஸ்டம் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. எல்லாத்தையும் மீறி போய் நிறைய தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அனுப்பப்பட்டது எல்லாமே பேலஸ்டிக் ஏவுகணைகளாக இருந்துட்டு பல இடத்துல வெடிப்பு சத்தம் வந்ததாகவும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே செய்திகள் பரப்பப்பட்டு இருக்கு. அதுவும் இது சாதாரண தாக்குதலா இல்லாம பல இடங்கள்ல ஒரே நேரத்துல தாக்குதலை நடத்திருக்காங்க. அதே சமயத்துல அமெரிக்கா மறுபடியும் நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உதைதா போர்ட்ல போய் என்ன பண்ணிருக்காங்க 3 தாக்குதலை நடத்திருக்காங்க. ஏமன் மேல அமெரிக்கா தாக்குதலை விடவே இல்லை. அப்பப்ப ஏமன் மேல என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க 3 தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பதிலுக்கு ஏமன் இஸ்ரேலுக்குள்ள கடுமையான தாக்குதலை நடத்திருக்காங்க. கடைசியா இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு
அப்படியே நம்ம வெஸ்ட் பேங்க்குள்ள போயிடலாம். வெஸ்ட் பேங்க்ல பார்த்தோம்னா இப்போது வந்து மஹ்மூத் அப்பாஸுக்கு கீழே அசிஸ்டண்டா, அதாவது துணை ஜனாதிபதி போஸ்டுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இதெல்லாம் தேவையே கிடையாது. அத்தனை போர் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நெத்தனியாகவே மக்களே வேண்டாங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு எலெக்ஷனை கூட கொண்டு வர முடியல அங்க இஸ்ரேலுக்குள்ள. ஆனா இந்த வெஸ்ட் பேங்க் ஏதோ சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடு மாதிரி அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப எலெக்ஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காசா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காசாவே அழிஞ்சிட்டு இருக்கு. வெஸ்ட் பேங்க்லயே நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்ப வந்து கைப்பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அக்சாவில வந்து தொழுகை கூட வைக்க முடியறது இல்ல. இவ்வளவு கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 2500 வீடுகளுக்கு மேல வந்து இஸ்ரேல் வந்து காலி பண்ண வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் ஜனாதிபதி தேர்வெல்லாம் நடத்துறாங்க. தேவையே இல்லை. யார் வந்தா என்ன, வராட்டினா என்ன, இஸ்ரேல் தான் ஆட்சி செய்ய போறான் அப்படிங்கும் போது இஸ்ரேலுடைய பேச்சு தான் கேட்க போதுங்கும் போது அதுக்கு இந்த தேர்தல்லாம் ஒரு அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த மஹ்மூத் அப்பாஸ் மண்டை இதை போட்டாருன்னா அந்த இடத்துல வந்து யாராவது வந்து இருந்தாதான் என்ன பண்ண முடியும், துணை ஜனாதிபதியா இருந்தா திடீர்னு அப்படியே ஜனாதிபதியை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஏன்னா வந்து மஹ்மூத் அப்பாஸ்க்கு 80 வயசை தாண்டி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து கடைசி நொடி வரையும் பதவியிலேயே இருந்துதான் நான் போவேங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பதவியை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் இப்ப போகுது. அதுல வந்து ஒரு 4 பேரை வந்து எதிர்பார்க்கப்படுது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4ல 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மஹ்மூத் அப்பாஸ் உடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் 2 பேருமே. இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தா, முன்னாடி இருந்தாரு யாசர் அரஃபாத், அதாவது PLO உடைய அத்தாரிட்டி. அவர் இருந்த போது அப்ப வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா, பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய தனி நாட்டை கேட்டுதான் யாசர் அரஃபாத் வந்து போராட்டம் எல்லாம் செஞ்சாரு, ஆட்சியெல்லாம் வந்து தக்க வச்சாரு. அவருக்கு கூட இருந்த 2 பேர், அதுல ஒருவர் தான் வந்து மர்வான் பர்கூத்தி அவர்கள். அவங்கள பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம். அவங்க எங்க இருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய சிறையில இருக்காங்க. ஏன் சிறையில இருக்காங்கன்னா, அந்த இடத்துல மஹ்மூத் அப்பாஸ் தான் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் சிறையில போட்டுட்டு இவரை வந்து ஆட்சியில அமர்த்தினாங்க. அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மர்வான் பர்கூத்தி அவர்களுக்கு தான் காசா மக்கள், அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவரு தான் ஜனாதிபதியா வந்திருக்க வேண்டியது. ஆனா 20 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருந்துட்டு இருக்காரு. இன்னுமே வெளியே வரல. இந்த ஜனாதிபதி தேர்தல் வர்றதுக்கு ஒரு காரணம் கூட அவர் வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தையில வெளியே வந்துட்டாருன்னா என்ன பண்றது, பீஸ் டாக்ல வந்து வெளியே வந்துட்டாருன்னா என்ன பண்றதுங்கிறக்காக பயந்துட்டு தான் சீக்கிரமா அவர் வர்றதுக்குள்ள நம்ம ஆட்சி அமைத்திடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னொரு மனிதர், அவர் வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவரு பொறுத்தளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்படாதுன்ட்டு. இப்ப வந்து 4 பேர்ல 2 பேர் யாரா இருக்காங்கன்ட்டோம், பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும். அது இல்லாம இப்ப 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல வடிகட்டப்பட்ட கொத்தடிமைகள்னு சொல்லலாம். இஸ்ரேல் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, அப்படி ஒரு கொத்தடிமைகள். அதே மாதிரி மஹ்மூத் அப்பாஸ் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் இந்த 2ல யாராவது ஒருத்தவங்க தான் வரப்போறாங்கன்ட்டு. அந்த வேலைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. முக்கியமா பாலஸ்தீனத்துல, அது வெஸ்ட் பேங்க்ல இந்த மாதிரி ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு 3 விஷயம் இருக்காமா. இந்த 3 வந்து அவங்க சூட் ஆனா மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்களாமா. எது அந்த 3 விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கக்கூடிய எரிச்சலே நமக்கு வரும். முதல் விஷயம், இஸ்ரேலுக்கு பணிந்து போகக்கூடிய ஆளா இருக்கணுமாமா. அப்படின்னா இஸ்ரேலுக்கு அவங்களை பிடிக்கணும், இஸ்ரேலோட அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். 2வது, அமெரிக்காவுக்கு, ஜோர்டானுக்கு, எஜிப்டுக்கு 3 பேத்துக்குமே பணிந்து போகக்கூடிய ஆளா இருக்கணுமா. ஏன் எஜிப்டுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஜிப்ட் வந்து இன்னொரு பக்கமா இருந்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் இருக்காங்கன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய எல்லை பகுதி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எஜிப்ட் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோர்டான் எதுக்காக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவே ஜோர்டானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்களுக்கும் பிடிக்கணுமாமா. இதெல்லாம் இல்லாம இந்த அமெரிக்காவுக்கு எதுக்கு பிடிக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்காவுக்கு பிடிக்கணுமாமா. யோசிச்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கு பிடிக்கணுமாமா, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் பிடிக்கணுமாமா. கடைசியில 3வது யாருக்கு பிடிக்கணும்னு பார்த்தா மஹ்மூத் அப்பாஸுக்கு, அதாவது அந்த PLO அத்தாரிட்டிக்கு பிடிக்கணுமாமா. இந்த 3 பேத்துக்கு பிடிக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி அந்த 3மே வந்து பக்காவா பொருத்தமா இருக்கக்கூடிய 2 ஆள் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அந்த 2 பேர்த்த தான் வந்து பிடிச்சி 2ல யாராவது ஒருத்தவங்களுக்கு பதவி கொடுக்க போறாங்க இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு தெரியுது. இஸ்ரேல் தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா வெளிப்படையா பார்க்கும்போது PLO அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. ஃபத்தாஹ் அமைப்புலாம் ஒண்ணுமே இல்ல. வேஸ்ட், சுத்த வேஸ்ட். எல்லாமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனான்ல ஆட்சி அமர்த்துறாங்க, சிரியால ஆட்சி அமர்த்துறாங்க, அப்படியே பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல ஆட்சி அமர்த்துறாங்க. எல்லாமே இவங்களுடைய கைப்பிடியில தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.